அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை என்னிடத்திலே கொண்டு வருகிறேன். இயேசு செய்த அற்புதங்களை நாம் தியானித்து வருகிறோம். இயேசு இன்றும் அற்புதங்களை செய்து வருகிறார், செய்து கொண்டிருக்கிறார். என்றும் கூட உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய போதுமானவராயிருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு சம்பவத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு 8:1-4 வரை பாருங்க. அங்க ஒரு குஷ்டரோகி இயேசுவை நோக்கி வந்து கேட்கிறார், ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அப்ப ஒரு குஷ்டரோகி, அந்நாட்களிலே குஷ்டரோகத்திற்கு தீர்வே கிடையாது. அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய், தீட்டுப்பட்டவர்களாய், ஒதுக்கப்பட்ட ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகி இயேசுவினிடத்திலே வந்து கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். அப்ப அவனிடத்துல ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு விசுவாசம் இருந்தது. என்னன்னா, இவரால் என்ன சுத்தமாக்க முடியும், இவரால் என்ன சுத்தமாக்க முடியும். ஆமென். அப்ப அவனுக்கு இருந்த ஒரு கேள்வி என்னன்னா, என்னை சுத்தமாக்க முடியும் அவரால், ஆனால் அவருடைய சித்தமா? இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆண்டவர் சுகம் கொடுக்கிறவர்னு நம்புறோம், ஆனா எனக்கு சுகம் கொடுக்கிறாரா, எனக்கு சுகம் கொடுப்பாரா அப்படின்னா நம்ம ஒரு கேள்வி வைக்கிறோம் இல்லையா? அப்போ என்ன கேட்கிறோம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த வியாதி என்னை விட்டு நீங்கும்படி, அப்படி ஜெபம் பண்ணுகிறோம். ஆனால் சத்தியத்தின்படி பார்க்கிறப்ப அது ஒரு தவறான கண்ணோட்டம் பாருங்க. ஏன்னா இயேசு வந்து நமக்காக நம்முடைய பலவீனங்களை எல்லாம் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. அப்ப அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமானோம் என்பதுதான் சத்தியம். அப்படி என்று சொன்னால் சுகம் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது, சுகம் என்னுடைய சொத்துரிமையா இருக்கிறது, அது என்னுடையதா இருக்கிறது. அப்ப எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து விட்டார். அவருடைய தழும்புகளினாலே நான் குணமாகியும் விட்டேன். இப்ப எனக்கு ஒரு வியாதி வருதுன்னா அவர் சித்தமா நான் கேட்க அவசியம் இல்லை, என்னுடைய சுகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். எனவே இவன் சிலுவைக்கு முன்பாக இருக்கிறபடினால் என்ன கேட்கிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும். இயேசு என்ன சொல்றாரு? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அப்ப இயேசு என்ன வெளிப்படுத்துகிறார்? எனக்கு சித்தம் உண்டு. எப்பேற்பட்ட வியாதி இன்றைக்கு நம்ம இந்த உலகத்துல வந்தாலும், புதிய புதிய வியாதிகள் வந்தாலும் இதான் பதில், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. ஆமென். எனவே இந்த பூமியில் இருக்கிற யார் வியாதியா இருந்தாலும் அவரை சுகப்படுத்த இயேசுவுக்கு சித்தம். ஆமென். எனவே இனிமே வந்துட்டு ஆண்டவரே உமக்கு சித்தமான அந்த ஜெபம் நமக்கு தேவையில்லை, அவருக்கு சித்தம் உண்டு. ஆமென். ஒன்று. ரெண்டாவது இதில் என்ன போட்டிருக்குன்னா, உடனே இயேசுவை நீங்கள் நம்புங்கள், உடனே உங்கள் வியாதி நீங்கும். இந்த வியாதி நீங்க எவ்வளோ டைம் எடுக்கும்? இந்த டேப்லெட் 3 மாதம் எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஒரு பாடி செக்அப் பண்ணி நம்ம சொல்லலாம். ஆண்டவர்கிட்ட போயிட்டீங்கன்னா உடனே. ஆமென். எனவே சில வியாதிகளோடு நீங்கள் இருந்தீங்கன்னா உடனே ஒரு அற்புத சுகத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். எதிர்பாருங்கள், கர்த்தர் ஆச்சரியப்படுத்துவார். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. மருத்துவ உலகத்தில் மெடிக்கல் டேர்மில் உங்களுக்கு இருக்கிற வியாதி ரொம்ப பெருசாக இருக்கலாம், ஆனால் காட் டேர்ம் பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை. எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக, ஒரே நிமிஷத்தில் சுகம். ஆமென். எனவே உங்களுடைய வியாதியிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்கான எல்லாவற்றையும் அவர் செய்து விட்டார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொன்ன தேவன், எனக்கு சித்தம் உண்டு, நீ சொஸ்தமாக, நீ ஆரோக்கியமாய் வாழு, உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் செய்து விட்டேன், எல்லாம் முடிந்தது என்று சொல்லிவிட்டேன், என் தழும்புகளினாலே நீ குணமாகி விட்டாய், அதை விசுவாசித்து உன்னுடைய சுகத்தை எடுத்துக்கொள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எனவே இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறது என்னன்னா, நான் நன்றாக இருப்பது அவருடைய சித்தம், நான் ஆரோக்கியமாக இருப்பது அவருடைய சித்தம். நான் அவருடைய சித்தத்தின்படி நான் வாழும் பொழுது என்னுடைய சுகத்தை உடனே பெற்றுக்கொள்கிறேன், நான் ஆரோக்கியமாய் வாழ்கிறேன். நீங்கள் உடனடியான சுகத்தை இன்று பெறுவீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.